I thank God that God is showing us more excellent ways. அதிக மேன்மையான வழிகளை தேவனுக்கு காண்பிக்கிறபடினாலே நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். See, Jesus said, small is the gate and narrow is the way. இடுக்கமான வாசல் நெருக்கமான வழி என்று இயேசு சொல்லியிருக்கிறார். I thank God that he didn't say that it is difficult. அது கடினமான வழி என்று அவர் சொல்லவில்லை. ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். It is only small and narrow. அது இடுக்கமான நெருக்கமானதாய் இருக்கிறது என்று தான் சொல்லியிருக்கிறார். If it would have been difficult, கடினமான வழி said that. என்று இருந்திருக்குமே ஆனால் இயேசு அப்படி சொல்லியிருக்க மாட்டார். Many people when hear about this narrow way, இந்த இடுக்கமான வாசலை குறித்து குறுகலான வழியை குறித்து அநேகர் கேட்கும் பொழுது there may be two possibilities. இரண்டு சாத்திய கூறுகள் இருக்கிறது. One, just like those disciples said, அந்த சிஷ்யர்கள் சொன்னது போல ஒரு சாத்தியம். John 6, யோவான் 6 ஆம் அதிகாரம், those disciples said, அந்த சிஷ்யர்கள் சொன்னார்கள், difficult statement, it's a hard teaching. இது கடினமான உபதேசம் என்று யோவான் 6:60 வாசிக்கிறோம். Who can listen to it? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? It may be even some disciples may think like this. சில சிஷ்யர்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கலாம், that is a hard teaching. இது கடினமான போதனை. Who can listen to it? இதை யார் கேட்பார்கள்? Someone may say like that rich young ruler. அந்த ஐஸ்வர்யவான Luke 18. வாலிபன் சொன்னது போல சிலர் சொல்லலாம். லூக்கா 18 ஆம் அதிகாரம். He has become sad. அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். When Jesus spoke about this narrow way, he has become so sad. இடுக்கமான வாசல் குறுகலான வழியை குறித்து பேசும்பொழுது அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். And he could not enter. அவன் அந்த வழியிலே வர பிரவேசிக்க முடியவில்லை. But remember, brothers and sisters, சகோதர சகோதரியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், none of his commandments are burdensome. அவருடைய கற்பனைகள் ஒன்றுமே பாரமானவைகள் அல்ல. See that what John says. யோவான் சொல்கிறதை நீங்கள் பாருங்கள். First John chapter 5. 1 யோவான் 5 ஆம் அதிகாரம் and verse 3. 3 ஆம் வசனம் says, his commandments are not burdensome. 1 யோவான் 5 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. This is what we need to trust. இதைத்தான் நாம் நம்ப வேண்டும். That none of his commands are hard or burdensome. அவருடைய கற்பனைகளே ஒன்றுமே கடினமானதோ பாரமானதோ அல்ல. John, after many years walking with Jesus, he said, this is his statement. இயேசுவோடு கூட பல ஆண்டுகள் நடந்த வாழ்க்கையின் முடிவிலே யோவான் இப்படிப்பட்ட வாசகத்தை சொல்லுகிறார். See, it's very important that we should listen to the statements of those who have walked with the Lord for long years. அநேக ஆண்டுகளாக தேவனோடு கூட நடந்த மனிதருடைய வார்த்தைகளை நாம் கேட்பது நல்லது. It's not only John who walked with the Lord. தேவனோடு கூட நடந்தவர் யோவான் மட்டுமல்ல. We can see so many people even today in our midst walking with the Lord. இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே தேவனோடு கூட நடக்கக்கூடிய அநேக ஆண்டுகள் நடந்த தேவனுடைய மனிதர்களை பார்க்க முடியும். There are people with us who have walked with the Lord for 50 years. 50 ஆண்டுகளாக தேவனோடு கூட நடந்த மக்கள் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்கள். 30 years. 30 ஆண்டுகளாக நடந்தவர்கள். 20 years. 2 ஆண்டுகள். 10 years. 10 ஆண்டுகள். And so on. 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என்று நடந்தவர்கள். And if you ask them truly, நீங்கள் அவர்களை மெய்யாகவே கேட்டால், their true statement will be like this, John said. அவருடைய வாசகமும் யோவான் சொன்னது போலவே தான் இருக்கும். His commandments are not burdensome. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. Will this message burden you, brother? இந்த செய்தியானது உனக்கு பாரமாய் இருக்கிறதா சகோதரனே? When you are hearing this narrow way, are you getting burdened in your heart? இந்த குறுகலான வழியை குறித்து கேட்கும் பொழுது உன்னுடைய உள்ளத்திலே ஒரு பாரம் உண்டாகிறதா? It's not burdensome. அது பாரமானவைகள் அல்ல. See, listen to what Jesus himself is saying in Matthew chapter 11. இயேசுவே மத்தேயு 11 ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். Matthew 11, the last part of it. மத்தேயு 11 ஆம் அதிகாரத்தின் verse 28. 28 ஆம் வசனம். மத்தேயு 11:28. He says, come to me. He says, come to me. என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்கிறார். All who are weary and heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். And my yoke, verse 30. 30 ஆம் வசனம். My yoke is easy. என் நுகம் மெதுவாயும் and my burden is light. என் சுகம் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. Can you listen these words from the Lord himself? இயேசுவினிடத்திலிருந்தே ஆண்டவரிடத்திலிருந்தே இந்த வார்த்தைகளை உங்களால் கேட்க முடிகிறதா? See, the one who said, enter through the narrow gate
Now he is saying, come to me. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள் என்று சொன்னவர் இப்பொழுது என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். And take my yoke upon you. என்னுடைய நுகத்தை உன் மீது எடுத்துக்கொள். And my yoke is easy. என் நுகம் மெதுவாய் இருக்கிறது. All these years you have been bearing a yoke which was so heavy. இவ்வளவு ஆண்டுகளாக நீ சுமந்து கொண்டிருந்த நுகமானது பாரமாக இருந்திருக்கிறது. But now my yoke is very easy. இப்பொழுது என்னுடைய நுகம் மெதுவானதா இருக்கிறது. And my burden is so light. என்னுடைய சுமையானது லகுவாய் இருக்கிறது. See, this is very important to listen from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து செவி கொடுப்பது நல்லது. See, you have to trust God. நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக wholeheartedly. முழு இதயமாக. Yes, it is impossible humanly speaking. மனுஷிகமாய் பேசப்போனால் அது கூடாத காரியம். But it is not impossible for God. ஆனால் தேவனால் அது கூடாத காரியம் அல்ல. His yoke is easy. அவருடைய நுகம் மெதுவாய் இருக்கிறது. And his burden is very light. அவருடைய சுமை மிகவும் லகுவாக இருக்கிறது. See how this become so easy and light. எப்படி அது மெதுவானதாய் லகுவானதாய் மாறிவிட்டது? See, now when you look at Peter in John chapter 13. யோவான் 13ஆம் அதிகாரத்திலே பேதுருவை குறித்து வாசிக்கும் பொழுது, Yeah, Jesus said, you cannot follow me now. இப்பொழுது நீ என்னை பின்பற்ற முடியாது என்று சொன்னார். Verse chapter 13 and யோவான் 13ஆம் அதிகாரம் and verse 36. 36ஆம் வசனம். Where I go, you cannot follow me now. நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்று சொல்கிறார். You cannot follow now. நாம் இப்பொழுது அவரை பின்பற்ற முடியாது. Peter said like this. பேதுரு இப்படி சொல்கிறார். As soon as he heard about what Jesus is going, இயேசு எங்கே போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே immediately Peter said, I also want to come. நானும் உம்மோடு கூட வருக விரும்புகிறேன். நானுமே பின்பற்ற விரும்புகிறேன். Jesus said, you cannot follow me now. இப்பொழுது நீ என்னை பின்பற்ற முடியாது. But later you will follow me. ஆனால் பிற்பாடு என் பின்னே வருவாய். Oh, he is asking, why can't I follow it now? இப்பொழுது ஏன் நான் நம்மை பின்பற்றி வரக்கூடாது என்று அடுத்த வசனத்தில் கேட்கிறார். I am ready to even lay down my life for you. என் ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். Yeah, this may be possible when we hear a message. It will stir up our heart and we may take such a decision sometime. நாம் இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும் பொழுது உள்ளத்திலே குதூகலப்பட்டவர்களாய் உள்ள கிளர்ச்சியாலே நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். And why can't I follow? ஏன் நான் பின்பற்ற முடியாது? Yeah, I can also follow you. நானும் பின்பற்ற முடியும். But Jesus says you cannot do it now. ஆனால் இப்பொழுது நீ பின்பற்ற But later you will do it. பிற்பாடு நீ செய்வாய். See, the Lord is not discouraging Peter. இயேசு இப்பொழுது பேதுருவை அதரியப்படுத்தவில்லை. You can do it later. நீ பிற்பாடு என் பின்னே வருவாய். What is that later date? அந்த பிற்பாடு என்ற சொன்ன காலம் எப்பொழுது? It's not that we take a decision with a stirred up, emotional decision. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உள்ள கிளர்ச்சினால் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் அல்ல. It is something which you calculate very well. நாம் அதை நன்றாக கணக்கு போட்டு எடுக்கக்கூடிய தீர்மானம். And Jesus said that if anyone wants to build a tower, he must sit down and calculate the cost before he begin. ஒரு கோபுரத்தை ஒருவன் கட்ட மனதாய் இருந்தால் அவன் முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்கிறார். Jesus said, later you will follow me. பிற்பாடு நீ என்னை பின்பற்றுவாய் என்று சொன்னார். Now it is not possible. இப்பொழுது அது கூடாத காரியம். What is that later? அந்த பிற்பாடு என்றால் என்ன? See, before Jesus was glorified, the Holy Spirit did not come. இயேசு மகிமைப்படாது இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இன்னுமாய் வரவில்லை. See, John chapter 7, we read that words, that famous words. நாம் அந்த பிரபலமான வார்த்தையை யோவான் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். He said, if anyone is thirsty, let him come to me and drink. தாகமாய் இருக்கிற என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். He who believes in me, as the scripture said, from his innermost being will flow rivers of living water. 7ஆம் அதிகாரம் 38 39 வசனங்களை வாசிக்கிறோம். தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். விசுவாசமாக இருக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரால் நதிகள் புறப்பட்டு ஓடும். Yeah, Jesus was not glorified. இன்னுமா இயேசு மகிமைப்படாதிருந்தார். So the Spirit was not given. ஆகவே ஆவியானவர் அருளப்படவில்லை. Now that later date has come. இப்பொழுது இந்த பிற்பாடு என்று சொல்லக்கூடிய காலம் வந்து விட்டது. Why? ஏன்? Jesus is glorified already. இயேசு ஏற்கனவே He மகிமைப்பட்டிருக்கிறார். has ascended to the right hand of the Father. அவர் பிதாவுடைய வலது பார்சத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். He has gone through this narrow gate and he has ascended to the right hand of Father. அவர் இந்த குறுகலான வழியிலே நடந்து அவர் பிதாவுடைய வலது பார்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். And now the time has come. இப்பொழுது அந்த காலம் வந்து விட்டது. The Spirit has been given. ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். Jesus glorified and the Spirit is given. இயேசுவானவர் மகிமைப்பட்ட பிறகு அந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Now all those who are thirsty, தாகமுள்ளவர்கள் யாராய் இருந்தாலும், all those who are hungry, யாரெல்லாம் பசியாய் இருக்கிறார்களோ, they can walk through. அவர்கள் இந்த வழியில நடக்க முடியும். They can be filled by the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட முடியும். And until and unless I tell you, brother, you are not filled by the Holy Spirit, this way is impossible for you. நீங்கள் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்படும் வரைக்கும் இந்த காலம் என்பது உங்கள் வாழ்க்கையில கூடாத காரியம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். See, now look at Peter, what he is saying. இப்பொழுது பேதுரு என்ன சொல்கிறார்? See, 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் Verse 4. 4ஆம் வசனம்.
This is the statement of Peter now. இப்பொழுது பேதுருவின் வார்த்தைகள் One day he wanted to walk with Jesus like that. இது போல ஒரு நாளிலே இயேசுவோடு கூட நடக்க விரும்பினோம். He could not do that. அவரால் அப்படி செய்ய முடியவில்லை. But after he was filled by the Holy Spirit, he started walking with Jesus like ஆனால் அவர் that. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட பிறகு இயேசுவை அப்படி பின்பற்ற ஆரம்பித்தார். He has entered into that divine life. இந்த தெய்வீக வாழ்க்கைக்குள்ளாய் பேதுரு பிரவேசித்து விட்டார். And now he is exhorting the brethren. இப்பொழுது தம்முடைய சகோதரர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார். Yeah, look at 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் And 4. 4ஆம் வசனம். He has granted to us his precious and magnificent promises, so that by them you may become partakers of the divine nature, having escaped the corruption that is in the world by lust. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பும்படி அவைகளால் நமக்கு மேன்மையும் அருமையுமான திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. Now he is saying something different. இப்பொழுது வித்தியாசமான ஒன்றை He is சொல்கிறார். saying he has granted us precious promise. அவர் நமக்கு விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களை அருளி இருக்கிறார். And what is that promise Peter speaking about? எங்கே பேதுரு பேசக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன? Jesus said to them, இயேசு அவர்களை பார்த்து you சொன்னார், must wait for the promise which you heard from me. என்னிடத்திலே கேட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். Acts chapter 1. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம். He said, you must wait. நீங்கள் காத்திருங்கள். And when that is in verse 5. 5ஆம் வசனம். He said, you heard from me. என்னிடத்திலே நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். And what the Father had promised. பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. What Father had promised that you heard from me. பிதாவானவர் எதை வாக்குத்தத்தம் பண்ணினார் அதை என்னிடத்திலே கேள்விப்பட்டீர்கள். And you must wait for it. நீங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும். And when the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது you will receive power. நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். You will receive power to go through this narrow way. இந்த குறுகலான வழியிலே செல்வதற்கு வேண்டிய வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். And those who have gone through after receiving the power, their statement is nothing but second chapter. We read இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்வார்கள். 2:39. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். You know what is he reminding to the people? ஜனங்களுக்கு எதை குறித்து ஞாபகம் ஊட்டுகிறார்? The promise is for you. வாக்குத்தத்தமானது உங்களுக்குரியது. And your children. உடைய பிள்ளைகளுக்குரியது. And all who are far off, as many as the Lord our God will call to himself. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. See what is he has received that promise. அவர் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். He knew that he could not enter that narrow gate. அவர் இந்த குறுகலான வழியிலே பிரவேசிக்க Once முடியாது. upon a time he could not enter to that life. ஒரு காலத்துல இந்த வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் இருந்தார். He could not enter to that fellowship with God. இந்த தேவனுக்குரிய ஐக்கியத்திலே அவர் பிரவேசிக்க முடியாமல் இருந்தார். He could not enter to that land of Canaan, which is of rest, total rest. முழுமையான இளைப்பாறுதல் என்றதான அந்த கானான் தேசத்துக்குள்ளாக அவர் பிரவேசிக்க முடியாமல் இருந்தார். Now இப்பொழுதோ after he has received the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு immediately his statement changed. உடனடியாக அவருடைய வாசகம் மாறிவிட்டது. Next to preaching, அடுத்த பிரசங்கம், what is he saying? அவர் என்ன சொல்கிறார்? He is speaking about that promise. அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பேசுகிறார். He said the promise is for you. வாக்குத்தத்தமானது உங்களுக்குரியது. See, I want to encourage all brothers and sisters sitting here. இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் உற்சாகப்படுத்த Don't merely go just by hearing a good message. நல்ல செய்தியை கேட்டுவிட்டு போய்விட வேண்டாம். The promise is for you. உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் சொந்தம். And it is for your children. உங்கள் பிள்ளைகளுக்கு இது சொந்தம். And all those whom God calls to himself. அவர் தம்மிடத்திலே வரவழைக்கிற யாவருக்கும் அந்த வாக்குத்தத்தம் சொந்தம். See, this is what God promised. இதைத்தான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். That he will give the Holy Spirit. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருவார். It may not be possible today for you. இன்றைக்கு ஒருவேளை இது சாத்தியமில்லாமல் You இருக்கலாம். may not be able to enter it today. இன்றைக்கு இந்த வழிக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாமல் இருக்கலாம். But trust the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். Trust the Lord that his yoke is not burden. அவருடைய நுகம் அது பாரமானதல்ல என்று நம்புங்கள். His yoke is very easy. His burden is easy. அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. It's very easy. அது மிக எளிதாக இருக்கிறது. நம்புங்கள். He asked Peter one question only. ஒரே ஒரு கேள்வி மட்டுமே என்னிடத்திலே கேட்டார். He asked Peter, do you love me more than this? பேதுருவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார். இவைகளை பார்க்கலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me more than this? இவைகளை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறாயா? Yeah.
When the Holy Spirit comes upon you, பரிசுத்த upon ஆவியின் மீது us, வரும்பொழுது நமக்குள்ள வரும்பொழுது He will show the love of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பை அவர் நமக்கு He will காண்பிப்பார். show the love of Jesus, what He has suffered for us. இயேசு நமக்காக பாடுபட்டாரே, எந்த அன்பின் நிமித்தமாய் பாடுபட்டார் என்ற அந்த அன்பை நமக்கு And காண்பிப்பார். that love will push you அந்த அன்பானது உங்களை முதி தள்ளும். to go through, enter into every temptations and trials. ஒவ்வொரு சோதனைக்குள்ளாகவும் உபத்திரவங்களுக்குள்ளாகவும் கடந்து செல்வதற்கு இந்த வல்லமை உங்களுக்கு உதவி The செய்யும். Holy Spirit will show you Jesus Christ before your eyes. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பார். And He will tell you to have the same attitude which is in Jesus Christ. கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த அதே சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று அவர் சொல்வார். Philippians 2:5. பிலிப்பியர் 2:5 What was that attitude which was in Jesus கிறிஸ்து Christ? இயேசுக்குள்ளாய் இருந்த அந்த சிந்தை என்ன? Always humble, எப்பொழுதுமே தாழ்மையாக இருக்கக்கூடிய சிந்தை. not holding anything for himself. தனக்கென்று எதையும் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய Always சிந்தை அல்ல. humble. எப்பொழுதுமே தாழ்மையாக. That was the attitude of Jesus Christ. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மனப்பான்மை. And the Holy Spirit will show you that. பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு காண்பிப்பார். And second attitude which was in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்ததான இரண்டாவது மனப்பான்மை. 1 Peter chapter 4 1 பேதுரு 4ஆம் and அதிகாரம் verse 1. 1ஆம் வசனம். Christ has suffered in the flesh. கிறிஸ்து மாம்சத்திலே Arm பாடுபட்டார். yourself also with the same purpose. நாம் அதே சிந்தையை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். He has suffered in the flesh. அவர் நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் And arm yourself with the same purpose. நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை அதை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். As a human being, it is impossible for me. மனுஷனாய் இருக்கக்கூடிய எனக்கு அது கூடாத காரியம். In the flesh, it is impossible for me. மாம்சத்திலே எனக்கு அது கூடாத காரியம். But a power will dwell upon me, upon us. நமக்குள்ளாக ஒரு வல்லமை வந்து நிரப்புகிறது. The Holy Spirit comes, the power will come. நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பலன் நமக்குள்ளாக வருகிறது. Then I will start leaving things. அப்பொழுது நான் காரியங்களை கொஞ்சமா விட்டு விடுவேன். And I will arm that attitude in me. எனக்குள்ளாக இந்த சிந்தையை நான் ஆயுதமாய் தரித்துக் கொள்வேன். I cannot, by reading the Bible, I cannot have it. வேதத்தை வாசிப்பதனாலே நான் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. But only by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான வல்லமையினாலே மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். And the promise is for us. வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தம். Peter says He has granted us magnificent and great promise. அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பேதுரு சொல்கிறார். By which அதன் மூலமாக you will escape the corruption of this world. எச்சினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்ப முடியும். By which we will overcome your lust. இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய இச்சையை ஜெயிக்க முடியும். By which you will overcome the lust of money. இதன் மூலமாக பண ஆசையை நீங்கள் ஜெயிக்க முடியும். By which you will overcome the anger. இதன் மூலமாக நீங்கள் கோபத்தை ஜெயிக்க முடியும். By which you will overcome your grudge. இதன் மூலமாக நீங்கள் இன்னொரு மனத்தாங்களை ஜெயிக்க முடியும். You will overcome jealous. பொறாமையை ஜெயிக்க முடியும். You will escape the corruption of this world. உலகத்தினுடைய இச்சைக்கும் கேட்டுக்கும் நீங்கள் தப்ப முடியும். Then you will become partakers of His divine அப்பொழுது அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் மாற முடியும். And you will enter into His rest. That is second promise I want to show you. நான் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய இரண்டாவது வாக்குத்தத்தம் Hebrew chapter 4 எபிரேயர் 4ஆம் அதிகாரம் and verse 1. 1ஆம் வசனம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். First promise is the Holy Spirit. முதல் வாக்குத்தத்தமானது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம். By which you will overcome the corruption of this world. அதன் மூலமாக நீங்கள் இந்த உலகத்தினுடைய கேட்டுக்கு தப்ப முடியும். And second promise, இரண்டாவது வாக்குத்தத்தம், not only deliver from the power of Egyptians. எகிப்தினுடைய வல்லமையிலிருந்து தப்புவது மட்டுமல்ல. God came down in Jesus Christ to deliver me from the power of Egyptians. எகிப்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இறங்கி வந்தார். And then taking me பிறகு to a land which is spacious and honey and milk flows. பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு நல்ல செழிப்பான தேசத்துக்குள்ளாக என்னை கொண்டு செல்கிறார். A total restful life. ஒரு முழுமையான இளைப்பாறுதலான வாழ்க்கை. That is the second promise we have. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது வாக்குத்தத்தம். He has promised அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். that he will take us to that restful life. இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கைக்குள்ளாய் நம்மை எடுத்து செல்வார். All those who desire now. இதை வாஞ்சிக்கிற எல்லாரும். In the Old Testament it was only possible for Enoch. பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்குக்கு மட்டும் சாத்தியம். Or Noah. அல்லது நோவா. Or two people from Israel. அல்லது இஸ்ரவேலிலிருந்து வந்த ரெண்டு பேர். But in the New Testament it is not like that. ஆனால் புதிய உடன்படிக்கையில் அப்படி அல்ல. New Testament it is for all. புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை சொந்தம். All those who are sitting can enter into that precious life. இந்த மென்மையான வாழ்க்கைக்குள்ள எல்லாரும் பிரவேசிக்க முடியும். That is the promise God has given. இதை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். Trust His word fully. அவருடைய வார்த்தை முழுமையாக நம்புங்கள். Love Him wholeheartedly. அவரை முழு இதயத்தோடு நேசியுங்கள். Seek Him. அவரை தேடுங்கள். Said narrow is the gate, few shall find it. இடுக்கமான வாசல், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.
What is the contrast? Jesus said, you know that? அதனுடைய முரண்பாடாக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? Seek and you shall find. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Yeah, all those who seek shall find it. தேடுகிற எல்லாரும் கண்டுபிடிப்பார்கள். And they can enter into that restful life. இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கைக்குள்ள அவர்கள் பிரவேசிக்க முடியும். By God willing, by the power of God, we will all go through this narrow way. இந்த குறுகலான வாசலுக்குள்ளாக தேவனுடைய வல்லமையினாலே நம்ம எல்லாரும் பிரவேசிக்க முடியும். None will be left behind. யாருமே விட்டுவிடப்பட தேவையில்லை. What you need is a desire in your heart. ஆனால் நமக்கு தேவையானதெல்லாம் உள்ளத்திலே ஒரு வாஞ்சை. May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.